தேவையில்லையா? சொல்லணும் இல்லையா? சொல்வேன். நல்லா இருக்காது. அதெல்லாம் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் தெரியல கிளம்பி விட்டாளா தேடி பார்த்தாலும் அது இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் நாம யாரு என்ன எதற்காக வந்திருக்கிறோம் சொல்லுங்க இல்லையா? அப்படி இருந்தாலும் இப்படி செல்லாதி வேடம் கொண்டு நான் வந்திருக்கிறேனே. நான் யார் தெரியுமா? கலகமில்லாத தந்திர குலத்தில் பிறந்த பாண்டி மகாராஜனுக்கும் என் தாயாராக விளங்கி வரக்கூடிய குந்தமாதேவி அம்மையாருக்கும் தேவேந்திர அம்சத்திலே பிறந்த என் பெயரோ அர்ஜுனன். அதெல்லாம் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் நான் அர்ஜுனன் என்று சொல்கிறேன். நான் எதற்காக சன்னாசி காலம் கொண்டிருக்கிறேன் சொல்லலையா? எதற்காக என்றால் அன்று நாளில் பார்த்தா நாங்கள் இந்திர பிரசத்ததை சீரும் சிறப்புடனே செம்மையாக ஆண்டு இருக்கக்கூடிய தருணம் நாரத மகாமுனிவரின் இடத்தில் வந்தார். வந்து என்னிடத்தில் ஒரு சொற்பொழிவாற்றினார். எப்படி தெரியுமா? அதாவது விசோபாபுத்திரர் என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களும் எப்படி தெரியுமா? யாராலும் எங்களுக்கு அழிவு கிடையாது. என் அண்ணன் தம்பி நாங்களே அடிச்சு செத்தால் தான் தவிர யாராலும் எங்களுக்கு அழிவு கிடையாது என்று சொல்லி பிரம இடத்திலே சென்று வரவாங்கி வந்து இருந்தார். அப்படி வரவாங்கி வந்து இருக்கக்கூடிய தருணம் எப்படி தெரியுமா? அவர்களுக்கு பெண்ணால் மட்டும்தான் அழிவு. அப்படி பார்த்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவர்களுக்கு இடுக்கம் கொடுத்தார்கள். அப்படி இடுக்கம் கொடுக்கக்கூடிய தருணத்தில் தேவர்கள் பார்த்தார்கள். எப்படி அந்த நாளில் பார்த்தார் சாச்சாரி எம்பெருமானினுடைய மாமா ஒரு மோகினியாக ரூபம் கொண்டு அவர்கள் இடத்தில் சென்று எப்படி ஆமா மோகித்த உடனே அவர்கள் இருவரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்குதான் பெண் என்று இருவருமே ஒருவர் அடித்து மாண்டு விட்டார். அப்படி இருக்கும்போது அன்று நாளில் பார்த்தால் விசோபாபுத்திரரே பெண்ணுக்காக அழைத்துக் கொண்டார். நீங்களோ 5 பேர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நிலை ஏற்படக்கூடாது என்றால் எப்படி தெரியுமா? ஒருவருக்கு ஓராண்டு. ஆமா, அதாவது என் தேவியாகிய பாஞ்சாலி என் அண்ணா நாங்கள் 5 சேர்ந்து ஆளுக்கு ஓராண்டு அவரை வைத்து எப்படி ஒருவரிடத்தில் ஒரு ஆண்டு இருக்க வேண்டும்.